ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு பரப்பியவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிரஞ்சன், விவரங்கள் என்ன? உச்சநீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞரான ஜி.எஸ். மணி என்பவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மலைத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்ததற்கு பிறகு அவரை குறிவைத்து தாக்குதல் என்பது சமூக வலைதளங்களில் நடத்தப்படுவதாகவும், குறிப்பாக யூடியூபர்கள் பலரும் அவர் குறித்து மோசமாக விமர்சனம் செய்து வருவதாகவும், அவர் குறித்து நிறைய அமைப்புகள் புத்தகங்களை விமர்சனம் செய்து வெளியிட்டிருப்பதாகவும், அதில் இருக்கக்கூடிய அத்தனையுமே அவதூறு கருத்துக்கள் என்றும், மேலும் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக பலரும் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இது நீதித்துறை சுதந்திரமாக செயல்படுவதை தடுக்கக்கூடிய செயல்முறை. எனவே உடனடியாக இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டும். காரணம், ஏற்கனவே இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசிடம் நிறைய புகார்கள் கொடுக்கப்பட்ட போதும் கூட காவல்துறையும் சரி, அரசும் சரி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி இருந்தார். இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது 2 நீதிபதிகள் அமர்வும் மிக முக்கியமான பிரதான கேள்விகளை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். ஒரு நீதிபதிக்கு எதிராக இப்படியான அவதூறுகள் பரப்பப்படுகிறது என்றால் அதை தடுக்க வேண்டிய அரசு ஏன் அதை செய்யாமல் இருக்கிறீர்கள் என்ற கேள்விகளை எழுப்பினார்கள். மிக குறிப்பாக நீதிபதிகள் அரவிந்த் குமார் மற்றும் பிரசன்ன பி. வரலே ஆகியோர் அடங்கிய அமர்வு கேட்ட கேள்விகள் தமிழ்நாடு அரசில் இந்த விவகாரத்தை மௌனம் சாதிக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி காவல்துறை தலைவர் இவர்கள் மூவரும் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள், அவதூறு பரப்பியவர்கள் மீது எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விரிவான விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யுங்கள் என சொல்லி வரும் திங்கட்கிழமைக்கு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை நீதிபதிகள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒருவர் ஒரு தீர்ப்பை வழங்குகிறார், ஒரு நீதிபதி ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பை வழங்குகிறார் என்பதற்காகவே அவரை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இதை நாங்கள் திட்டவட்டமாக கூறுகிறோம் என்ற வார்த்தையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள், இவ்வளவு புகார்கள் வந்திருக்கிறது என்று மனுதாரர் சார்பில் ஆதாரப்பூர்வமாக கூறுகிறார். தேதி குறிப்பிட்டு இந்த தேதியில் இந்த புகார் கடிதங்களை கொடுத்திருக்கிறோம் என்று அவர் கூறுகிறார். ஆனால் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருக்கிறீர்கள், என்ன காரணம், விளக்கங்கள் என்ற அறிக்கையை கேட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.